ஓல்டு பேட்டர்ன், அதாவது 1200 மார்க்குக்கு +2 எக்ஸாமை ஏற்கனவே எழுதி ஃபெயிலாக உள்ள அரியர் ஸ்டூடெண்ட் இப்போ வரப்போகிற 2025 மார்ச்சில் நடக்கிற எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். இப்போ நீங்கள் நியூ பேட்டர்ன் நியூ சிலபஸ், அதாவது இப்போ கரண்டில் என்ன பேட்டர்ன் இருக்குதோ அதே பேட்டர்னில் 600 மார்க் பேட்டர்ன் நியூ சிலபஸில் தான் எக்ஸாம் எழுத முடியும். கொஸ்டின் பேப்பரும் நியூ பேட்டர்னில் தான் இருக்கும், அதாவது 100 மார்க்குக்கு தான் இருக்கும். முதல்ல தியரி சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் 90 மார்க்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்டர்னல் மார்க் எதுவும் கிடையாது. அந்த 90யை 200 கன்வெர்ட் பண்ணி உங்கள் மார்க் ஷீட்டில் வரும். 200 மார்க்குக்கு நீங்கள் 70 மார்க் பாஸ் மார்க் எடுக்கணும். அப்போது நீங்கள் 90 மார்க் கொஸ்டின் பேப்பருக்கு 31.5 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ் மார்க்கு 200க்கு 70 வரும். அடுத்தது பிராக்டிகல் சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம். பிராக்டிகல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு பேட்டர்னில் தியரிக்கு 150 மார்க் நீங்கள் எழுதணும், பிராக்டிகலுக்கு 50 மார்க் எழுதணும். ஆனால் நியூ பேட்டர்னில் கொஸ்டின் பேப்பர் 70 மார்க்ஸ் தான் இருக்கும். அந்த 70யை கன்வெர்ட் பண்ணி 150 மார்க் உங்களுக்கு மார்க் ஷீட்டில் போடுவாங்க. பாஸ் மார்க்கு 150க்கு 30 எடுத்தா பாஸ் மார்க்கு. அப்போது நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற 70 மார்க்ஸ்க்கு 14 மார்க் எடுத்தா உங்களுக்கு 30 மார்க்ஸ் 150க்கு கிடைக்கும். பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 50 மார்க்கு, அது கம்பல்சரியாக நீங்கள் பிராக்டிக்கல் அட்டன் பண்ணியே ஆகணும். 50 மார்க்கில் நீங்கள் 40 மார்க் தான் பாஸ் மார்க்கு. ஆக டோட்டலாக 200க்கு 70 எடுத்தா நீங்கள் பிராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். பிராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரியில் பாஸ், பிராக்டிக்கல் ஃபெயில்னா பிராக்டிக்கல் மட்டும் எழுதினா போதும். அதே மாதிரி தியரியில் ஃபெயில், பிராக்டிக்கல் பாஸ்னா தியரி மட்டும் அட்டன் பண்ணால் போதும். தியரியும் ஃபெயில், பிராக்டிக்கலும் ஃபெயில் அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் பாஸ் ஆர் ஃபெயில் போட்டு வரும். பழைய சப்ஜெக்ட்டுக்கு இதில் ஆட் ஆகி சிங்கிள் மார்க் ஷீட் வராது. 12க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், இதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது, ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோவை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.